அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ராப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தாங்க பார்க்க போகிறோம். பர்த்டே, ஏதாவது பார்ட்டி இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்க போவையில் நம்ம சுலபமாக வீட்டிலையே தயார் பண்ணி கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கும் வீட்டிலையே பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். 1.5 கப் மைதா, 1/4 கப் டார்க் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெண்ணிலா பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம சளிச்சிடலாம். இதே நமக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு விஸ்க வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட் க்ளீன் பவுலாக எடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. இதில் 3 எக் சேர்த்துக்கிறேன் நான். ஒரு ஹேண்ட் பிளெண்டரை வச்சு பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஹீட்டில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு எக்கு. இப்போது 1/2 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன் நான். 1/2 கப் ப்ரௌன் சுகர், 1/2 கப் ஒயிட் சுகர் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணையில் நல்லா ப்ளஃபியாக வரும். அதுக்காக நீங்கள் ஒயிட் சுகரே 1 கப் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்துருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப லோவாக வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஸ்பீடில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் உப்பி வராது. அதே மாதிரி கேக்கும் ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை பீட்டர் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு கூட மெல்லமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம்னா கேக் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். இப்போ செஞ்சு வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ ரொம்ப நம்ம பீட் பண்ண வேண்டாம். இப்போ எடுத்துடலாம். 1/2 கப் கொதி தண்ணியில் 1 டீஸ்பூன் காஃபி தூள் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம சூடாக இருக்கையிலேயே இந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் கேக் இன்னும் நம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த சாக்லேட்டுடைய டேஸ்ட் நமக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணையில் பேட்டர் நமக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நான் 8 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். அது பார்ச்மெண்ட் பேப்பரில் அயர்ன் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை அதில் சேர்த்துடலாம். சாக்லேட் கேக்கை பொறுத்த வரைக்கும் பேட்டர் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். சேர்த்துட்டு ஒரு 3 தடவை தட்டிடுங்க. ஏர் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்காக இப்போ ஓவனில் வச்சிடலாம். 175 டிகிரி செல்சியஸில் நான் ஒரு 30 நிமிஷம் பேக் பண்ணேன். பேக் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அது கம்ப்ளீட்டாக ஆறணும். மூடி வச்சிடலாம். ஒரு சாஸ் பேனில் 1/2 கப் ஜெர்ரி, 1/2 கப் சுகர், 1 கப் தண்ணி. ஐசிங் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக நமக்கு தேவை. இந்த ஜெர்ரி பழம் நல்லா வேகணும், குக் ஆகணும். ஒரு 10 நிமிஷம் இது பாயில் ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு இப்போ நம்ம கேக்கை அன்மோல்டு பண்ணிடலாம். சுற்றிலும் கார்னரை கத்தியை வச்சு இப்படி எடுத்து விட்ருங்க. ஈஸியாக நமக்கு அன்மோல்ட் ஆயிரும். இப்போ இதை ஸ்டாண்டில் வச்சிடலாம் ஐசிங் பண்ணுறதுக்கு. இப்போ மேலே நமக்கு கொஞ்சம் மேடாக வந்திருக்கனால அதை கட் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால அந்த ஸ்பேஸை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு இதை 3 லேயராக நான் கட் பண்ண போகிறேன். நான் 3 லேயராக கட் பண்ண போகிறேங்க. நம்ம எந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். விப்பிங் க்ரீம் தயார் பண்ணிக்கிறணும். 1 கப் விப்பிங் க்ரீமில் 1/4 கப் ஐசிங் சுகர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் செஞ்சு வச்ச ஜெர்ரியை இது மேலே சேர்த்துடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஏன்னா இதில் விப்பிங் க்ரீம் நம்ம சேர்க்க போகிறோம். அப்புறம் விப்பிங் க்ரீம் நமக்கு மெல்ட் ஆயிரும். அதுக்காக இதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இது ஃபஸ்ட் லேயர். நான் மேலே உள்ள அந்த ஹார்டாக இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுட்டு சென்டரில் வைக்க போகிறேன். மேலே உள்ள லேயரை எப்போதும் நமக்கு சென்டரில் வைக்க போயில நமக்கு ஷேப் கரெக்டாக வரும். அதுக்காக இப்போ இதுக்கு மேலேயும்
சுகர் சிரப்பையும் ஜெர்ரி பழத்தையும் வச்சிடலாம். பிளாக் ஃபாரஸ்ட்னாலே நமக்கு ஜெர்ரி பழம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இது லாஸ்ட் லேயருங்க. இது செகண்ட் லேயரை நான் லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஐசிங் சுகர் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஜெர்ரி பழம் வேண்டாம். ஐசிங் சுகர் அதிகமாக சேர்க்க சேர்க்க நமக்கு அந்த கேக்கு ஊறி சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுத்துடலாம். விப்பிங் க்ரீமை வந்து மேலே லைட்டாக தடவி விட்டுக்கோங்க. ரொம்ப க்ளீனாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் 1/2 hour வச்சு தான் நம்ம மறுபடியும் கோட்டிங் கொடுப்போம். ரொம்ப நம்ம கோட்டிங் வந்து நம்ம க்ளீனாக வரும். அதுக்காக ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சிடலாம். செட் ஆகட்டும். இப்போ செட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் கோட்டிங் கொடுத்துடலாம். செகண்ட் கோட்டிங் கொடுக்கையில் நமக்கு க்ளீனாக வந்துடும். செகண்ட் கோட்டிங் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஜெர்ரி பழம் வச்சிடலாம். கேக் கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்ச உடனே ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண விட்டுருங்க. சென்டரில் டார்க் சாக்லேட் சேர்த்துக்கோங்க. டார்க் சாக்லேட்டை நான் துருவி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். பாருங்கள், கட் பண்ணையிலே எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. நான் பண்ண மெஷர்மெண்ட்டில் இந்த கேக் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா இதோடைய வெயிட் வந்து 1 kg வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.